உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்து போடு, பின் உன் சகோதரன் கண்ணில் உள்ள துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஜென்ரலி காசிப்பிங் பத்தி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ ஒன்றில் பார்த்தோம். ஆனா ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைங்களை பத்தி, தன்னுடைய மனைவியை பற்றி வெளி உலகத்துல தன் குடும்பத்துக்குள்ள காசிப் பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்களா? ஐ திங்க் இட்ஸ் வெரி ரேர். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல இது நடந்தது. அந்த மனிதர் வந்து தன்னுடைய பிள்ளைங்களுடைய பேரை ஸ்பாயில் பண்ணது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவியின் பேரையும் வந்து ரொம்ப கேவலமான முறையில ஸ்பாயில் பண்ணி சமுதாயத்திலே வந்து எல்லாரும் கெடுத்து பேசுற அளவுக்கு வந்து அவர் பண்ணாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்கள் எதுக்காக அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, டு குக், டு வாஷ், டு கீப் த ஹவுஸ் கிளீன், டு டேக் கேர் ஆஃப் த சில்ட்ரன், டு டேக் கேர் ஆஃப் தேர் ஓன் செல்ஃப்ஸ், அவங்களுடைய நீட்ஸ், அவங்களுடைய சாப்பாடு மற்ற எல்லா விதமான நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு. இது போக சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக இருந்தால் இன்னும் ரொம்ப வசதியா இருக்கும். சம்பாதிக்கிறதுக்காக வெளி உலகத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அவங்கள பத்தி அவங்க என்னன்னாலும் பேசலாம். இன்னைக்கு நீங்க ஒரு சர்வே எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை ஒர்க்கிங் விமனோட டெபிட் கார்ட்ஸ் வந்து அவங்க கையில இருக்கு, இல்ல அவங்க கையில இருந்தா கூட எத்தனை ஒர்க்கிங் விமனுடைய சேலரி வந்து அவங்க கையில இருக்குது, மந்த்லி சேலரி. எனக்கு தெரிஞ்சு ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கூட அவங்களுடைய சேலரிஸ் வாங்கி அப்படியே அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ற பெண்கள் இருக்கிறாங்க. அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து எத்தனை பெண்களுக்கு இருக்கு? இன்னைக்கு இது கம்மி. சும்மா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஐம் நாட் அ ஃபெமினிஸ்ட், ஐம் நாட் டாக்கிங் ஃபார் விமென். நான் வந்து ஜென்ரலி நடக்கிறது தான் பேசுறேன். ஆனா இதுல என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னா, நிறைய பெண்களே வந்து அவங்கள ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா தாழ்த்திக்குவாங்க. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க வந்து ரொம்ப அழகா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா நிறைய பெண்கள் சொல்லிடுவாங்க, எல்லா விஷயத்தையும் அவரையே பார்த்துக்குவாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே விஷயத்த உண்மையிலேயே கேரிங்கா பண்ணக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில குடும்பங்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஈவன் வேலைக்கு போகாத மனைவிகள்கிட்ட கூட கணவர்கள் வந்து அவங்களுடைய சம்பாத்தியத்தை கொடுத்து செலவழிக்கக்கூடிய குடும்பங்கள்ல நிஜமாவே தெர் இஸ் ஃபிளரிஷ்மெண்ட். இப்படி இல்லாம பெண்களை வந்து பணத்துக்காகவும் வேலை செய்யறதுக்காகவும் அவங்களுடைய மற்ற தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்காகவும் மட்டுமே பயன்படுத்திக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட நீங்க சில விஷயங்களுக்கு நோ சொல்லி பாருங்க, உங்களுக்கு அவங்க வேற பேர் கொடுத்துருவாங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி பழி பாவம் சுமத்துறதுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த மாதிரி ஆண்கள் வந்து வருத்தப்படவே மாட்டாங்க. அவங்க செய்யற காரியத்தை ஜஸ்டிஃபை பண்ணவும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி மற்றவங்க மேல உள்ள குறைகளை மேக்னிஃபை பண்ணாம பெருசுப்படுத்தாம நம்ம கிட்ட உள்ள குறைகளை சிறு சிறு குறைகளை கூட நம்ம வந்து சரிப்படுத்த ட்ரை பண்ணோம், பொறுப்பா நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை வந்து சொர்க்கமா இருக்கும்.